வணக்கம் நேயர்களே. வெளிச்சம் பகுதியிலே தீர்வுகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு நல்லதொரு தீனி கிடைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். வாழ்க்கையிலே நாம் பெரும்பாலும் நான் சொல்லப்போகிற விஷயத்தோடு எல்லோரும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்றே என்னுடைய அனுபவம் சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு மருந்து கடைக்கு மருந்து வாங்க போயிருந்தேன். நான் ஒரு 2வது வரிசையில் நிற்கிறேன். முன் வரிசையெல்லாம் மக்கள் நிற்கிறார்கள். அது ஒரு சாயந்தர நேரம். ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லப்படுகிற மருந்து சீட்டுகளெல்லாம் வெளியாகிற நேரம். மருத்துவர்கள் எல்லாம் நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கிற நேரம். எனவே கடையில் கூட்டம் இருந்ததில் வியப்பில்லை. என்னை பார்த்து ஒருவர் அந்த கடையில் இருக்கிறவர் சொன்னார், சார் ஒரு நிமிடம் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். இத்தனைக்கும் என்னை அவருக்கு யார் என்று அடையாளம் தெரியவில்லை. காரணம், நான் கண்ணாடி அணிந்திருக்கவில்லை. காத்திருந்தேன் 7 நிமிடங்களுக்கு பிறகுதான் நான் அவரிடத்திலே அந்த மருந்து சீட்டை கொடுக்க முடிந்தது. ஆனால் அவர் சொன்னது 1 நிமிடம், ஆனால் 7 நிமிடம் ஆகிவிட்டது. அந்த 1 நிமிடம் என்று சொன்னதை எனக்கு தெரியும், அது 1 நிமிடத்திலே சாத்தியமில்லை என்று, ஏதோ ஒரு மரியாதைக்காக சொல்லுகிறார் என்று. மனிதர்கள் இப்படி ஒவ்வொருவரும் தாங்கள் சொல்லுகிற நேரத்திலே சரியாக இருக்கிறார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை. ஒரு வீட்டிற்கு போகிறோம், அந்த வீட்டிலே காத்திருக்கிறோம். சரி, நான் புறப்பட நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறோம், உங்களுடைய கணவருக்கு சொல்லுங்கள் என்று அந்த இல்லத்தில் இருக்கிற இல்லத்தரசி இடத்திலே சொல்லுகிறோம். உடனே வந்தவர் புறப்படுகிறார், எனவே அவர் புறப்படுகிறார் என்று சொல்லுகிறார். என்று சொன்னதுமே, இல்லை ஒரு 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன், அவர் இருக்க சொல்லு என்று தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லி நம்ம இருக்க சொல்லுகிறார்கள். 5 நிமிடத்தில் அவர் வந்தாரா என்றால் ஒருபோதும் வந்ததில்லை. பெரும்பாலான அவருடைய அனுபவங்கள் அநேகமாக இப்படியாகத்தான் இருந்திருக்க முடியும். அப்புறம் ஒரு பிரபலமான வாக்கியம், நாம் எல்லோரும் சொல்லுகிற வாக்கியம், ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன். 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்தவங்க உண்டா? எனக்கு ஐயமாக இருக்கிறது. 10 நிமிடத்திலே ஒருவர் எப்படி குளிக்க முடியும்? முதலாவதாக ஒரு துண்டை தேர்ந்தெடுத்து கொண்டு அதற்கு பிறகு உடையை தேர்ந்தெடுத்து தயாராக வைத்துவிட்டு, அதன் பிறகு உள்ளே சென்றால், ஒரு ஆண் என்று சொன்னால் அன்றைக்கு முகச்சவரம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ரேசரை தேடினால் ஒரே துருப்பிடித்ததாக இருக்கிறது. உடனே ஒரு புதிய ரேசர் எடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு உடையை தேர்ந்தெடுப்பதை பற்றி நாம் கடந்து வந்து விட்டோம், ஆனால் அதை பற்றி சொல்ல வேண்டும். உடையை தேர்ந்தெடுப்பதை, இந்த சட்டைக்கு இந்த பேண்ட் சரியாக இருக்குமா, உள்ளாடைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்தால் அது தேடும்படியாக இருக்கிறது. சரி, குளிக்க போயாயிற்று. தண்ணீர் சரியாக வருகிறதா என்றால் அந்த நேரம் பார்த்து நின்று விடுகிறது. உள்ளே சோப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அதை காணோம். அதன் பிறகு குளித்து விட்டு வெளியே வந்தால் சீப்பை காணோம். இப்படி பல விஷயம். குளிப்பது என்பது ஏதோ நம்ம தண்ணி ஊற்றி கொண்டு வந்து விடுவது மட்டுமல்ல. ஒரு 10 நிமிடத்தில் குளித்து விட்டு வந்துவிடுகிறேன் என்று சொல்லுகிறவர் 20 நிமிடத்திற்கு மேல் ஆக்குகிறார் என்று சொன்னால் அது ஆகித்தான் தீரும். ஆனால் இவர் சொல்லுகிறார் 10 நிமிடம் என்று. என்னுடைய இல்லத்திற்கு ஒரு குழாய் ரிப்பேர் செய்கிறவர் வந்தார். நான் வெளியில் கிளம்பி கொண்டிருந்தேன். எனவே நான் சொன்னேன், நான் வெளியில் கிளம்பி கொண்டிருக்கிறேன். எனவே ஆனால் வந்த இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப கரைகளெல்லாம் விட்டுவிட முடியாதா? அதற்கு பிறகு அவர் எப்போது திரும்ப வருவார் என்று சொல்ல முடியாதா? எனவே அவரை விட்டுவிடக்கூடாத நேரத்தில் நான் பேசினேன். அவர் சொன்னார், ஒரு 15 நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன், நீங்களும் புறப்பட்டு விடலாம் என்று. நம்பினால் நம்புங்கள், 1 மணி நேரம் 10 நிமிடம் அவர் ஆக்கினார். 15 நிமிடம் என்று அவர் என்று சொன்னார். அவருக்கு தெரியும் போல் இருக்கிறது, அது தெரியாமல் இருக்கலாம், என்னவென்றே தெரியவில்லை. அவர் சொன்னதை காட்டிலும் அவ்வளவு நேரம் கடந்துதான் எனக்கு அந்த வேலையை முடித்து கொடுத்தார். சில பேர் சொல்லுகிறார்கள், நண்பர்கள்லாம் ஒன்று கூடி காத்திருக்கிறார்கள், ஒரு நண்பர் வர வேண்டியிருக்கிறது. உடனே எல்லா நண்பர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல பொறுப்பை ஒப்படைத்து, அவன் எங்கே இருக்கிறான் கேள், சீக்கிரம் வர சொல், எல்லாரும் காத்திருக்கிறோமே அவனுக்காக என்னோட அவர் பேசினால், அவர் சொல்லுகிறார், ஒரு 20 நிமிடத்திலே நான் வந்து விடுகிறேன் என்று. ஆனால் அவர் அரை மணி நேரம் தாண்டி வருகிறார். சரி, அடுத்தது அரை மணி நேரம். அரை மணி நேரம் என்பது பெரும்பாலும் இல்லத்தரசிகளுக்கு மிக பொருத்தம். கணவர் கிளம்புகிறார், நான் போய் வருகிறேன், இல்லை நானும் வருகிறேன், நீ கிளம்ப நேராகும், நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா என்று சொன்னால், இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் நான் தயாராகி வந்து விடுகிறேன் என்று இல்லத்தரசிகள் சொல்லுகிறார்கள். எத்தனை இல்லத்தரசிகளால் அது முடிகிறது? காரணம், அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. உணவுகளை எல்லாம் மூடி வைக்க வேண்டும், கதவுகளை எல்லாம் சாத்த வேண்டும், பூட்ட வேண்டும், உரிய இடத்திலே உரிய பொருளை வைத்துவிட்டு அவர்கள் தயாராக வேண்டும். பல விஷயங்கள் இருக்கின்றன. அரை மணி நேரம் என்பது
ஒரு இல்லத்தரசினுடைய அகராதியிலே அரை மணி நேரமாக இல்லை, அது 45 நிமிடமாகவோ அதையும் தாண்டியோ இருக்கிறது. ஆனால் அது கணவருக்கு தெரிகிறது. அதனால் தான் அவர் சொல்கிறார், நான் இன்னும் கொஞ்சம் முன்னதாக போகிறேன், நீ பின்னாடி வா என்று. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தை சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பணிகள் முடிந்ததாகவே தெரியவில்லை. ஒரு முறையாவது சொன்ன நேரத்திற்கு முன்னதாக அவர்கள் வந்ததுண்டா, அந்த விஷயத்தை முடித்ததுண்டா, அந்த வருகை நடந்ததுண்டா? ஏன் சொன்னதற்கு முன்னதாக வரக்கூடாது? ஏன் உண்மையான நேரத்தை ஏன் சொல்லக்கூடாது? ஏன் ஏதோ தோன்றிய நேரத்தை சொல்லிவிட்டு அதை பின்பற்றாமல் ஏன் அப்படி ஒரு கெட்ட பெயரை வாங்க வேண்டும்? சொல்லுகிற நேரமும் தவறாக இருக்கிறது, அதை தாண்டி வருந்ததும் தவறான செயலாக இருக்கிறது. எனவே ஒரே நேரத்தில் 2 தவறுகள் நடக்கின்றன. எப்படி ஒரு சிறிய குழந்தையை நாம் ஒரு மிட்டாய் வாங்கி தருகிறேன் என்றோ, பிஸ்கட் வாங்கி தருகிறேன் என்றோ, அல்லது கேட்ட பொருளை தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒரு விளம்பரத்திலே அந்த ஆசைப்படுகிற அந்த பொருளை அந்த பிள்ளைக்கு வாங்கி தருகிறோம் என்று சொல்லிவிட்டு பல பெற்றோர்கள் அதை ஏமாற்றி விட்டு அது மறந்து விட மாட்டாளா அந்த குழந்தை என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களே, அப்படி எப்படி சிறியவர்களை நாம் ஒரு சொல்லிலே மாற்றி பேசி அவர்களை கவனத்தை திசை திருப்புகிறோமோ, அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏமாற்றுகிற நிலைக்கு அவர்கள் தள்ளுகிறார்களே, அதே போல பெரியவர்களையும் நாம் இப்படி செய்வது என்பது சற்றும் முறையல்ல என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மேலை நாட்டினர் இப்படி சொல்வதே கிடையாது. அதுதான் நான் பல நேரங்களிலே அவர்களை நான் வியப்பதுண்டு. மேலை நாட்டினர் ஒரு நேரத்தை சொன்னால் அவர்கள் அது இதயத்திலிருந்து சொல்லுகிறார்கள், உண்மையாக சொல்லுகிறார்கள், யதார்த்தமாக சொல்லுகிறார்கள். என்ன நேரமோ அதை மிகச்சரியாக சொல்லுகிறார்கள். மற்றவருடைய நேரத்தை ஏதோ ஒன்றை சொல்லி அதை அவர்களை காக்க வைப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. மற்றவருடைய நேரத்தை விழுங்கக்கூடாது என்பதிலே குறிப்பாக இருக்கிறார்கள். ஒரு வெள்ளையர் என்கிட்ட சொன்னார், இஃப் ஐ எம் நாட் இன் டைம் கன்சிடர் மீ தட் ஐ எம் டெட். நான் சொன்ன நேரத்தில் நான் வராவிட்டால் நான் இறந்து விட்டேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கடுமையாக என்னிடத்திலே சொன்னார். அப்படியே அதிர்வு தருவதாக இருந்தது. அந்த அளவிற்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளிலே நேரத்தை பொறுத்தளவில் அவர்கள் மிக உண்மையாக இருக்கிறார்கள். இங்கே நமக்கு யாரையும் ஏமாற்றுகிற நோக்கமோ அல்லது அவர்களை திசை திருப்புகிற நோக்கமோ நமக்கு இல்லை. ஆனால் ஏன் இந்த தவறு நடக்கிறது என்றால், கணிப்பீடுகளிலே நாம் தவறு செய்கிறோம். நாம் சொன்னேன் அல்லவா, குளிப்பதற்கு 10 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் சொன்னால், குளிப்பது என்கிற மையத்திற்கு முன்னால் சில விஷயங்கள், அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கின்றன. அதற்கு நேரமாக நாம் குளிப்பதை பற்றி மட்டுமே கருதுகிறோம். ஆனால் குளிப்பதற்கு முன் ஏற்பாடுகள், அதற்கு பிறகு தயாராவதற்காகிற நேரம் எல்லாம் ஆகிறது. ஒரு பெண்மணி அரை மணி நேரத்திலே தயாராகிவிடுகிறேன்னு சொன்னால் தயாராகிவிட முடியும். ஆனால் அவருக்கு பல கடமைகள் இருக்கின்றன. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது நாம் நிச்சயமாக சரியான நேரத்திற்கு வர முடியாது என்கிற போது, இந்த விஷயத்திலிருந்து நாம் எப்படி விடுபடுவது, எப்படி தப்பிப்பது, அல்லது இப்படிப்பட்ட ஒரு நேர தவறு நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்வது என்றால், நேர கணிப்பீடுகளிலே நாம் செய்கிற தவறை முதலில் நீக்கிவிட வேண்டும். ஒரு 10 நிமிடம் என்று சொல்கிறோமே, 10 நிமிடத்தில் நம்மளால் தயாராக முடியாதே என்ற யதார்த்த நிலைக்கு சிந்தித்து இறங்கினால், எதற்கும் ஒரு 20 நிமிடம் என்று சொல்லுவோம். அவர்கள் எடுத்த எடுப்பிலே அவர்கள் தப்பாக எடுத்துக்கொள்வதை பற்றி பரவாயில்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் சொல்கிறாரே குளிக்கிறதுக்கு 20 நிமிஷம். ஆனால் 15 நிமிடத்திலே நாம் வந்துவிட முடியுமே, ஆனால் அவர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஆனால் அவர்களை அந்த கணத்திலே சந்தோஷப்படுத்துவதற்காக 10 நிமிடம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு 20 நிமிடம் ஆக்குகிற பொழுது அவருக்கு நம்மீள் கோபம் வருகிறது. சில நேரம் அதை வெளிப்படுத்த முடியாமல் போகிறது. இப்படி இந்த விஷயத்திலே நாம் இன்னொரு உபாயத்தையும் நாம் கையாளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. பொதுவாக ஒரு நேரத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். உதாரணமாக அந்த அந்த மருத்துவ கடையில் சொன்னார்கள் அல்லவா, மருந்து கடையில் சொன்னார்கள் அல்லவா, 1 நிமிடத்திலே வந்து விடுகிறேன் சார், உங்களுக்கு பிறகு கொஞ்சம் காத்துருங்க சார் வந்துடுறேன். நேரமே வந்து சொல்லக்கூடாது. அதே போல் அந்த பிளம்பர் வந்து, சார் கையை வச்சா எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல, கொஞ்சம் பொறுத்துங்க, நான் வேலையை முடிச்சு தந்தேன், மறுபடியும் என்னால் வர முடியாது. சரி, காத்திருப்பதற்கு தயாராகிறோம். அந்த காத்திருக்கிற கூடுதலான நேரத்தில் வேறு ஏதோ வேலைகளை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதே போல் ஒவ்வொன்றிற்கும் நாம் சொல்லுகிற நேரத்தில் ஒரு கூடுதலான நேரத்தை சொல்லி அல்லது பொதுவான ஒரு நேரத்தை சொல்லலாம். உதாரணமாக அந்த நண்பர்களிடத்தில் ஒரு நண்பர் சொல்கிறார் அல்லவா, நான் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொன்னார் அல்லவா. அவர் என்ன சொல்லணும்னா, போக்குவரத்து நெரிசல் ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வந்துக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, நீங்கள் பொறுத்துருங்க, என்னை மன்னிச்சிக்கோங்க, கொஞ்சம் காத்துக்குங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யாரையும் கோச்சிக்கொள்ளான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி
ஒரு பொதுவான ஒரு ஒரு பதிலைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர 20 நிமிடம் என்று நாம் நம்மை ஒரு உளப்படுத்தி சொல்லவே கூடாது. அதுதான் அங்கே தான் தவறு நடக்கிறது. அங்கே தான் ஏமாற்றங்கள் மிக அதிகமாக நிகழ்ந்துகின்றன. மற்றவர்களுக்கு கோபம் வருகிறது, ஏமாற்றமெல்லாம் வருகிறது. எனவே பொத்தாம்பொதுவான ஒரு நேரத்தை சொல்வது, எவ்வளோ நேரம் ஆகும் என்று தெரியவில்லை என்று சொல்வது, அந்த நேர கணிப்பீடுகளை ஏற்படக்கூடிய தவறுகளை தவிர்ப்பது, இந்த மூன்றையும் செய்தால் நாம் இனிமேல் என்ன நேரத்தை நாம் சொல்லுகிறோமோ அந்த நேரத்திலே மிகச்சரியாக அல்லது அதற்கும் முன்னதாக நாம் வந்துவிட முடியும். நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற நோட்டுகளை நீங்கள் அதிகமாக பார்த்திருப்பீர்கள். நீங்கள் உன்னித்து பார்த்தீர்களா என்பது தெரியாது. உன்னித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய மதிப்புமிக்க நோட்டுகளிலே ஐ ப்ராமிஸ் டு பே த சம் ஆஃப் என்று போட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர் நம்முடைய நோட்டுகளிலே கையெழுத்து போட்டிருப்பார். அவர் கொடுக்குற அந்த பணத்திற்கு அச்சடித்த அவருடைய நிர்வாகத்திலே அவருடைய மேற்பார்வையிலே அச்சடித்த பணத்திற்கு அவர் சத்தியம் செய்கிறார், நான் இந்த பணத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வாக்கியமும் சத்திய வாக்காக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு நேரத்தை சொல்லிவிட்டு அதை கடைப்பிடிக்காமல் இருப்பதை விட நாம் குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி கணக்கீடுகளையும் சரியாக கவனித்து அதை ஒரு சத்திய வாக்காக நாம் மாற்றிக்கொண்டால், சொன்னால் சொன்னபடி செய்கிறவர், சொன்னால் சொன்னபடி வருகிறவர், சொன்னால் சொன்னபடி நடந்து கொள்கிறவர் என்கிற நற்பெயரை இந்த சமுதாயத்திலே நாம் ஈட்ட முடியும். அதை ஈட்டுவதற்கான முயற்சியிலே நாம் இறங்குவோம். அது மிகப்பெரிய நற்பெயரை நமக்கு ஈட்டி தரும் என்பதை சொல்லி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.